திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட மலை கிராமங்களில் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கீழ்மலை கிராமங்களான பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, பாய்ச்சலூர் போன்ற கிராமங்களில் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதாக கிராம மக்கள் புகார் கூறினர். மேலும் கள்ளச்சந்தையில் விற்கப்படும் மதுவை பள்ளி மாணவர்கள் சிலரும் வாங்கி குடிக்கும் அவலம் அரங்கேறி வருவதாக வேதனை தெரிவிக்கும் கிராம மக்கள் இதனை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். அனுமதி இல்லாமல் விற்கக்கூடிய பார்களில் போலி விஷச்சாராயத்துக்கு ஈக்குவலாக ஒரு சரக்கை இப்போ சமீப காலமாக சில இடங்களில் விற்பனை செய்து அதாவது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காரங்க அதை விற்பனை செய்து அவங்க ஆள் வச்சு பண்ணுறாங்க. அந்த சாராயத்தை குடிப்பதன் மூலமாக இறப்பின் எண்ணிக்கை அதிகமாக தொடர்ந்து கண்டினியூவாக வருது. இது அடுத்த கள்ளக்குறிச்சியாக மாறிக்கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இங்கே லோக்கல் ஸ்டேஷன் கண்டிப்பாக இதை நாங்கள் கண்டுக்கிறதில்ல. ஆகவே தமிழக அரசு இதை தலையிட்டு அடுத்து சாவு எண்ணிக்கை வராமல் இருக்க இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் எடுக்குமாறு அந்த மீடியா நண்பர்கள் மூலமாக சரிப்படுத்திக் கொள்கிறேன். இது பண்ணைக்காட்டில் ஒயின் ஷாப்பு 6 மணிக்கே ஓப்பன் பண்ணுறதில்ல. இந்த பிளாக் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு விற்று அந்த பாட்டில்களெல்லாம் பூராமே தெருவில் எல்லாமே போட்டு எல்லாம் செப்பல் போடாமல் போனாலே காலில் உடஞ்சிரும். உடைக்கிறது மது போதையில் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை எல்லாம் அங்கே அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் யாருமே இது அரசு அதிகாரியை கண்டுக்கிறதில்ல.